ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி ஈஸியான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 6 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் காஞ்சதையும் அதுக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ எல்லாம் சேர்த்துக்கோங்க. கூடவே இருந்ததுன்னா கல்பாசி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கோங்க. அதையும் கொஞ்சம் சேர்த்து வதக்கி விட்டுடுங்க மசாலா பொருளோட. அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, பச்சை மிளகா ஒரு 2 அது உடச்சி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக 1/4 ஸ்பூன் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடணும். எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் வதக்குறோமோ அவ்வளோக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு இடித்து சேர்த்துக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு ஒரு 15 பல் 2 சேர்த்து இடித்து சேர்த்துக்கோங்க. பேஸ்ட்டு போடுறத விட இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பச்சை வாசம் நம்மளுக்கு போயிடுச்சு. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, திரும்ப தக்காளி 2 வெங்காயம்னா 2 தக்காளி. இப்போ 2 தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், தக்காளி இப்போது நல்லா வதங்கிட்டு இருக்குது. தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், இப்போ நம்ம கரண்டியில் மசிச்சு விட்டால் அப்படியே மசியணும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா சேர்ந்து வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாமா வாங்க. இப்போ மல்லித்தூள் 2 ஸ்பூன், சிக்கன் மசாலா தூள் 2 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. உங்களுக்கு அடி பிடிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கொஞ்சம் இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த தக்காளி, வெங்காயம், மசாலாலாம் நல்லா சேர்ந்து நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். இதை இப்படி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் செம்மையாக இருக்கும். இப்போது நம்ம சிக்கனை சேர்த்தாச்சு. இந்த மசாலாவோட சிக்கனை நல்லா கலந்து விட்டுடுங்க. கூடவே நம்ம இது கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கணும். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க. மசாலாவில் எல்லா பக்கமும் நல்லா சிக்கனில் கலக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துட்டேன். இப்போவே சேர்த்துட்டு திரும்ப ஒரு தடவை கலக்கி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் ஒரு 10 நிமிஷம் மசாலாவோடு சேர்ந்து வேகட்டும். இப்போது சிக்கன்லேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா 3/4 வேக்காடு வெந்துடணும். இப்போது நம்ம என்ன பண்ணோன்னா, இதுக்கு தேவையான தண்ணி உள்ளே ஊற்றிக்கலாம். நம்ம கிரேவிக்கு தேவையான தண்ணி நான் ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். திரும்ப நல்லா கலக்கி விட்டுடுங்க. இந்த டைமில் உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் வேணுன்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது, அதனால் ஓகே. அது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலையை போட்டு பிளேட் வச்சு மூடிடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி நல்லா மல்லிகைப்பூ மாதிரி சூப்பராக வெந்துருச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு பக்குவமாக வந்துருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.